அதாவது வீடியோ காலையில இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், தரமா வந்துச்சு, வேற லெவல்ல வந்துச்சு. என்னடா வீடியோவே சிறப்பா வருது அப்படின்னு நினைச்சோம். இப்பதான் ஃபுட்டேஜ் எல்லாம் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம், கேமரால செமையா இருந்துச்சு. சரி ஹெட்செட் போட்டு ஆடியோ செக் பண்ணுவோம்னு பார்த்தோம், தலைவன் ஆடியோவே ரெக்கார்ட் பண்ணாம எடுத்துருக்கான். நீங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பார்க்கணும், ஸ்டார்டிங்ல இருந்தே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த வருஷம்னாலும் சரி, காலையிலேயே விடிய காலம் 7 to 7:30 ஸ்டார்ட் ஆகுது. 7 to 7:30 கண்டிப்பா ஆரம்பிச்சிடுறாங்க. அது எந்தவித யாருக்காகவும் லேட் பண்றதும் கிடையாது, யாரோட வருகைக்காகவும் வெயிட் பண்றது கிடையாது. ஏன்னா இந்த வாடிவாசல்ல வந்து குறைஞ்சது 1000 மாடு, அவங்களோட டார்கெட் வந்து குறைஞ்சது 1000 மாடை வந்து திறந்து ஒண்ணுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆமா, கிட்டத்தட்ட எங்க கணிப்படியே நாங்க மதியம் வரைக்கும் அங்க உள்ள இருந்தோம். அப்பவுமே 535 மாடு கிட்ட வாடிவாசல்ல கிராஸ் ஆகி வெளியே வந்துட்டு, இங்க நிறைய கட்டமைப்புகளும் கோட்பாடுகளும் சுத்தி இருக்கு. அலங்காநல்லூர் சுத்தி ஜல்லிக்கட்டு அன்னைக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எந்த வித பாதிப்பும் வந்துடக்கூடாது, தெளிவா இருக்காங்க, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு சைடு இன்னும் வச்சிருக்காங்க, இன்னொரு சைடு அவுட் வச்சிருக்காங்க. ஆனா டூரிஸ்ட்லாம் உள்ள வந்து பாக்குறதுக்கு மெயினா ஒரு கேலரி இருக்கு. முன்னாடியே அப்ளை பண்ணி வரலாம்னு நினைக்கிறேன். சுற்றுலாத்துறையில அப்ளை பண்ணி அது மூலமா வரலாம். அப்படி நீங்க வந்தீங்கன்னா வாடிவாசலுக்கு ஆப்போசிட்லயே அதுக்காக ஒரு பிளேஸ் அமைச்சிருக்காங்க. கீழே ஃபுல்லா கேமராமேன்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க, மேல கேலரி மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த கேலரியில நீங்க வந்து டைரக்டா வந்து அதுல பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்லாட் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மணி நேரம் அந்த மாதிரி டைம் ஸ்லாட் நினைக்கிறேன். அந்த டைமிங் மட்டும் சரியா தரல, ஆனா ஒரு டைம் ஸ்லாட் இருக்கு. அந்த டைம் ஸ்லாட்ல வந்து நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும். இங்க ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாடு வாடிவாசல்ல இருந்து திறந்துட்டாங்க. இந்த 3 மாடு தான் ரொம்ப முக்கியம். 3 மாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 3 மாடுமே வந்து ஜல்லிக்கட்டுல திறந்து விடும் போது யாருமே அதை பிடிக்க கூடாது, அது கோயில் மாடா வந்து கருதுறாங்க. ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்குறாங்களோ அலங்காநல்லூர்ல உள்ள முனியசாமி வகையறான்னு சொல்றாங்க. முனியசாமி வகையரா கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அது வந்து வாடிவாசத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வரணும், ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தள்ளி வரணும். முனியசாமி வகையறான்னு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல உள்ள கோயில் மாடல் தான் ஃபர்ஸ்ட் திறந்து விடுறாங்க. நம்ம உட்கார்ந்துருக்கிறது வந்து முனியசாமி வகையறா கோயில் தான். நீங்க பாக்குற இந்த மாடுதான் முதலா திறந்து விடுற மாடு, முதல்ல வாடிவாசல் திறந்து விடுற மாடு. இந்த மாடு வந்து கோயில் மாடா இருக்கிறதுனால வாடிவாசல் திறந்து விடும் போது யாரும் பிடிக்க மாட்டாங்க. இதுக்கு அடுத்து வாடிவாசல் பக்கத்திலேயே இருக்கு கருப்பசாமி கோயில் மாடு. அந்த கருப்பசாமி கோயில் மாடு 2வது மாடா திறந்து விடுறாங்க. அந்த மாடையும் பிடிக்க கூடாது. 3வதா திறந்து விடுற மாடு தான் ரொம்ப முக்கியமான மாடு. ஏன் 3வது மாடை முக்கியமா சொல்றேன்னா, 3வது மாடு தான் வந்து வலசை, அதாவது அலங்காநல்லூர்ல தாய் கிராமம்னு சொல்றாங்க. அந்த தாய் கிராமத்துல உள்ள மாடு வந்து 3வது மாடா இருக்காங்க. இங்க ஜல்லிக்கட்டுல வந்து ஏறு தழுவி மாடு பிடிக்கிற வீரர்கள் வந்து வலசை கிராமத்துல தான் இருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. மாடு பிடிக்கிறதுக்கு வந்து யாருனாலும் பிடிக்கலாம்னு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாலும், அபிஷியலா கவர்மெண்ட்ல இருந்து விட்டுருந்தாலும், இந்த வலசை கிராமத்துல உள்ள மக்கள் வந்து அவங்க வீட்டுல இருந்து வர்ற இளைஞர்கள் வந்து அதிகம். அவங்களோட மாடுபிடி திறமைகளும் மாடுபிடி டெக்னிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு. நாங்க நேர்லயே பார்த்தோம். அங்க நேர்ல பார்த்து விசாரிச்சதுல இருந்து அங்க மாடு பிடிச்சதுல நிறைய பேர் வந்து வலசை கிராமத்துல உள்ள மக்களாக தான் இருக்காங்க. அதாவது சினிமால காட்டுற மாதிரி தான் இங்க மிகைப்படுத்த முடியாத நிறைய விஷயங்களும் இருக்கு. இங்க மாடுபிடியில வந்து ஒருத்தர் இருந்திருக்காப்புல, உண்டியல் என்ற செந்தில். அவர் வந்து அடக்க முடியாத காளைகளையும் அடக்கியிருக்காரு. அதுவும் இல்லாம அங்க வாடிவாசல்லே வந்து அவரோட உயிரும் போயிருக்கு. அதனால இன்னும் வரைக்கும் அவரோட பெயரும் அவரோட புகழும் வந்து இன்னும் வரைக்கும் அலங்காநல்லூர்ல வந்து ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது பின்னாடி இருக்க இதுதான் முனியசாமி வகையறா கோயில். இந்த கோயில் நீங்க உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு குதிரையில வந்து முனியசாமி வந்து வேலை வச்சுக்கிட்டு மத்தளங்கள் வாசிக்கிற மாதிரி வரவேற்புற மாதிரி தான் இருக்கும். உள்ள வரும்போது கோயிலுக்கு வரும்போதே வலது பக்கத்துல நாக வாயில வந்து ஒரு மணி, கோயில் மணி இருக்கும். அப்படியே உள்ள போனீங்கன்னா கடவுள் சிலை வந்து சென்டர்ல இருக்கும். வலது பக்கத்துல வந்து நிறைய சிறு சாமிகள் சிலை, அதாவது சிறு தெய்வங்கள் சிலைகள் வந்து வலது பக்கத்துல நிறைய இருக்கும். நேம் என்ன, பேர் என்ன? பாண்டி. அவங்க நேம் சின்ன பாண்டியா? ஒரு பெரிய பாண்டியா ஒரு சின்ன பாண்டியா? இது வயசு 8 வயசா? வயசு வந்து எப்படி இந்த பல்லு வச்சுன்னு சொல்றாங்களே அந்த மாதிரியா? இல்ல வயசு கூட 8 பல்லு 12 வயசு வருவானே?
ஆனா இத்தனை வயசு வரைக்கும் தானே விடணும் அந்த மாதிரி இருக்குல்ல. இப்ப நம்ம நிப்பாட்டுறதானே. இப்ப மாடு வந்து பிடிமாடா இல்ல, ஜெயிச்சதுனால சைக்கிள். அந்த அவங்களுக்கு மெத்த எத்தனை வருஷம் ஓடுறீங்க? 10 வருஷம் ஓடுறீங்க. இதுல எத்தனை டைம் ஜெயிச்சிருக்கு? 5 வாடி பிடியாண்டு 85 வாடி ஜெயிச்சிருக்கு பாண்டி. அது பெரிய பாண்டி. சின்ன பாண்டி அது கண்ணா. அப்படியா? இதான் மொத வாடியிலே மெத்த 7 வருஷம் இருக்கும். சூப்பர். காலையிலே ஒண்ணு பார்த்தோம், பேரே சைத்தான். குலசாமி வெறித்தனமா இருந்துச்சு இந்த ஊர்ல. நீங்க உங்க பேர் என்ன? அருண் பாண்டியா. உங்க இதுல மாடு விடுறதுக்கு மட்டும் தான் போவீங்களா இல்ல மாடு பிடிக்கிறதுக்கு போவீங்களா? நம்ம போறது நம்ம அவங்க மாடு. சரி சரி. வாடியில இருந்து விட்டாச்சா? விட்டா ஆவரேஜ். வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியில இருந்து. பேரு கருப்பு புல்லட்டு. பட்டப்பாறை கருப்பு புல்லட்டு. தலைவன் ஜெயிச்சது என்னது? மெத்த. கருப்பு புல்லட்டு ஜெய்யாண்டியா இருக்கு. வயசு 4 வருஷம் மாடு. நம்ம ஃபஸ்ட்டு அலங்காநல்லூர் உள்ளே வந்த உடனே வீட்டுக்குள்ளே போனோம். அவங்களா தான் கூப்பிட்டாங்க நம்மளை. நம்ம போய்கிட்டு இருக்கும் போதே அண்ணா உள்ளே வாங்க சாத்தான் இருக்குது அப்படின்னு கூப்பிட்டாங்க. சாத்தானா? என்னடா நம்ம போகிறவங்களுக்கு பிடிச்சி ஃபஸ்ட்டு வீடியோ சாத்தான் இருக்குது உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு. உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது அவங்க வளர்த்த மாடு பேர். அது வந்து அவங்க குலசாமின்னு சொன்னாங்க. குலசாமி பேரை வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. சாத்தான். இன்னொன்று காமிச்சாங்க, அது பேர் கொம்பன். அது வந்து குட்டியாக இருந்துச்சு. நம்ம பயங்கரமாக ஃபஸ்ட் டைமு போய் அதை தொட்டுலாம் பார்க்க வச்சாங்க. நான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அள்ளு விட்டுட்டு இதான் பார்த்தா மிலா மாதிரி இருக்குது. ஆனால் பேர் தான் சாத்தான். காளை சரியான காளை. ஃபஸ்ட்டு காளையே தரமான காளை. வாடிவாசலில் போய் நம்ம அந்த வீடுகளெல்லாம் சந்திச்சுட்டு வாடிவாசத்தில் போய் நம்ம காளை வெளியே ஏறுறதை போய் பார்க்க போயிருக்கோம். அவன் போயிருக்கும்போது வீடுகள்லாம் சந்திச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த காலையில் பார்க்கும்போது நமக்கு அது குழந்தை மாதிரி தான் பார்க்க சொல்லுது. அது முட்டி தள்ளி விட்டாலும் சரி, மேலே உரசிட்டு போகிறதும் சரி, அது மேலே இவங்க தாவி வந்து அதை கட்டுப்படுத்துறதும் சரி. உங்களுக்கே தெரியும் 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம். அது வந்து முதல்ல வந்து ஆரம்பித்ததுன்னா அலங்காநல்லூரில் தான் போராட்டம் ஆரம்பித்தாங்க. இங்கே அலங்காநல்லூரில் ஆரம்பித்த போராட்டம் தான் தமிழ்நாடு முழுசும் பரவிச்சு. நீங்கள் வீடியோ பார்க்குற நிறையா பேர் வந்து அந்த போராட்டத்தில் ஒரு ஆளை உட்காந்து குரல் எடுத்துருப்பீங்க. இப்போ நான் சொல்லும் போதே நீங்கள் அந்த டைமிங் என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க, என்னெல்லாம் செஞ்சுருப்பீங்க ஞாபகம் வந்துருக்கும். இது யாருக்கு உபயோகப்படும் உபயோகப்படாது அதெல்லாம் தாண்டி ஒரு 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 இனத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு விளையாட்டை இருக்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த விளையாட்டு வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த விளையாட்டுக்காக அந்த இனம் பெருக்கெடுக்கும் போது அதை தொட்டு ஒவ்வொன்றா போகும்போது அதோட வாழ்வாதாரமும் சரி, அதை சுற்றி இருக்கிற எல்லாரோட வாழ்வாதாரமும் சரி நல்லாயிருக்கும். அலங்காநல்லூர் போனோடனே நமக்கு வந்து அடிக்கடி அங்கே கேட்ட ஒரே ஒரு பேர் வந்து வலசைங்கிற ஊரை வந்து அலங்காநல்லூருக்கு வந்து தாய் வீடாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு தான் முதல் மரியாதை. மாடுகள் நிறையா வர்றதா இருக்கட்டும், மாடுகள் அடக்க வீரர்கள் நிறையா வர்றதா இருக்கட்டும், அவங்க வர்றது எல்லாமே மேக்ஸிமம் வலசையிலேருந்து தான் அதிகமாக வராங்க. அதை தாண்டி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சில இதில் வராங்க. திருநெல்வேலியிலேருந்து மாடு இறங்குனுச்சு, தூத்துக்குடியிலேருந்து மாடு இறங்குச்சு, ஒரு சில ஆக்டர்ஸ் மாடு இறங்குனுச்சு, அது இல்லாமல் அந்த வில்லேஜில் உள்ளவங்கள மாடு இறங்குச்சு. ஆனால் முன்னாடிக்கும் இப்போவும் பார்த்தா ஒரே ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்துச்சு. முன்னாடிலாம் டிவியில் பார்க்கும்போது அந்த இடத்துலையே கிஃப்டெல்லாம் தூக்கி கொடுப்பாங்க. சைக்கிளில் தூக்கி போடுவாங்க, பீரோவில் தூக்கி போடுவாங்க, அப்படியே கையில் தூக்கிட்டு தலையில் தூக்கிட்டு போடுவாங்க. இப்போ அது இல்லாமல் அந்த டோக்கன் மாதிரி கொடுத்துட்டு அதை பின்னாடி கூட கொடுத்துட்றாங்க. அது ஒரு விஷயம், ஒரு விதத்தில் நல்லது தான். இருந்தாலும் நம்ம முன்னாடி இப்படி டிவியில் அந்த மாதிரியே பார்த்துட்டு இந்த டைம் வேறு மாதிரி நடக்கும்போது அது ஒரு வேறு மாதிரி இருந்துச்சு. வாடிவாசலில் உங்களுக்கு நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஃபுட்டேஜும் வெறித்தனமாக இருக்கும். எந்த சேனல்லையும் சரி, எந்த மீடியாலேயும் சரி, அவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு வந்திருக்காது. அவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குது. நாங்கள் எல்லா ஷார்ட்ஸையும் உங்களுக்கு போடுவோம். வாடிவாசலில் சீரி பாயும்போது அது வந்து நேர்லேருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்துச்சு. சரி நம்மளும் உள்ளே இறங்கலாமோ அப்படின்னு வந்துச்சு. ஆனால் நம்ம இறங்கலாம் மாட்டோம்.
அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. அது வந்து அவங்க தான் எடுக்கணும். அதுக்குன்னு வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அதுக்குன்னு வந்து சிறப்பாக இருக்காங்க. ஒவ்வொருத்தனும் தரமாக இருக்கான். பார்க்க சில்வண்டு மாதிரி தான் இருக்கானுங்க. ஆனால் அதை ஏறி ஜம்ப் பண்ணி மேலே நின்னானு அந்த ஒருத்தலாம் நின்றுட்டு அந்த மாடே மிலா மாதிரி இருக்குது. அந்த காலை மேலே ஏறி நின்றுட்டு அவன் விடவே இல்லை. அவன் வந்து அங்கே அலௌன்ஸ் பண்ணுறாங்க, ஏ தம்பி நீ பிடிச்சிட்டடா, நீ ஜெயிச்சிட்டடா, விடுடான்னு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் ஓகே, விட்டா குத்தி தூக்கிடுமோ அப்படின்னு ஒரு பயத்திலே விடாமல் அப்படியே ஒட்டியே வச்சுருந்தான். இன்னொரு சில மாடெல்லாம் வந்து அப்படியே கீழே குத்தி தூக்கிட்டு. இன்னொன்று என்னென்னா, அந்த வாடிவாசுக்கு எய்த்தாப்புல ஸ்டார்டிங்கில் மட்டும் வரும்போது ஒரு 4-5 மாடுகள் வந்து தாவி வந்துச்சு. அது அந்த இடத்துல குழியாக இருந்துச்சா பள்ளமாக இருந்துச்சா என்னன்னு தெரில, வந்து குதிச்ச உடனே அதில் விழுந்து கால் லைட்டாக அடிபட்டுட்டு. அதுதான் பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் மற்றபடி லாட்டும் தரமாக இருந்துச்சு. அதில் மாடுபிடி வீரர்களும் தரமாக பிடிச்சாங்க. முக்கியமாக மறக்காமல் மெட்ராஸ் மெயில் மீடியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.